இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். மார்ச் 20 கதை நாள். அதனால கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு என் பையன் கேட்டான். நானும் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். அடர்ந்த காடு அப்படின்னு ஆரம்பிச்சேன். உடனே என் பையன் உன் வாயை மூடு அப்படின்னா. இன்றைய குழந்தைகளுக்கு நின்னு கேட்கலாம் பொறுமை பத்தலைங்க. காடுன்னு சொன்னதும் எனக்கு நினைவுக்கு வருது மார்ச் 21 உலக வன நாள். ஏன் காடுக்கும் ஒரு தினம் வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு நாம நினைக்கலாம். காடுகள் இருக்கிறதுனால தாங்க நமக்கு உணவு, பறவைகள், விலங்குகளுக்கு வாழிடம், நாம் பயன்படுத்துகின்ற மரப்பொருட்கள், காடுகள் மூலமாக வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, மண் வள ஆதரிப்பு, மகரந்த சேர்க்கையால் பல்லுயிர் பெருக்கம், நீர்வள மேம்பாடு என்று காடுகளினால் நாம் அடையும் நன்மைகளை வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். இன்று காடுகள் அழிப்பு என்பது பெருகிக் கொண்டே போகின்றது. காடுகளை குறைத்து நகர்களை பெருக்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றோம். இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நடுவில் காடுகளை வளர்க்க வேண்டும், காடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தன்னார்வலர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஜாதவ் பயங் என்ற ஒரு தனி ஒருவர் ஒரு காட்டையே உருவாக்கி இருக்கின்றார் என்றால் பாருங்கள். இந்த ஆச்சரியம் நமக்கு மட்டுமல்ல, வன அதிகாரிகளுக்கும் தான். சில தன்னார்வலர்கள் சேர்ந்து சிப்கோ என்ற அமைப்பை ஏற்படுத்தி, சிப்கோ அதாவது கட்டி அணைத்துக்கொள், மரத்தை வெட்டாமல், மரத்தை கட்டி பிடித்து கொண்டு மரத்தை வெட்ட விடாமல் தடுப்பது. இதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுடைய பிறந்த நாள், உங்கள் குடும்ப விழாக்கள், அரசு விழாக்கள் ஆகிய நாட்களில் எல்லாம் மரக்கன்றுகளை பரிசாக கொடுங்கள். மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து பராமரியுங்கள். ஊர் கூடித்தான் தேரிழுக்க முடியும். தனிமரம் தோப்பாகாது. வெடி வைத்தால் கரியாகும், செடி வைத்தால் மரமாகும். பறவைகள் கூட செரித்ததை மரமாக்குகின்றன, செரிக்காததை உரமாக்குகின்றன. வனங்களை பாதுகாப்போம், வன விலங்குகளையும் பறவைகளையும் வாழ விடுவோம். மார்ச் 21 வன நாள். நன்றி, வணக்கம்.